9th standard exercise 6.1 question number 5. If cos A equal to 2x by 1 plus x square, then find the value of sin A and tan A in terms of x. 5th question, cos A equal to என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2x by 1 plus x square. Find the value of sin A and tan A. First cos A க்கு என்னது இருக்கு 2x by 1 plus x square. cos ஓட ஃபார்முலா என்னது adjacent side by hypotenuse. இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறோம். இது வந்து 90 டிகிரி இருக்குது. இதோட ஆப்போசிட்டை வந்து என்ன சொல்லுவோம்னா ஹைப்போட்டனஸ். இங்கே வந்து தீட்டா கொடுக்காம ஆங்கிள் வந்து ஏ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆங்கிள் ஏ எடுத்துக்கிறோம். இதோட ஆப்போசிட் சைடு இது ஆங்கிள் ஏ, இது adjacent சைடு. ஓகேவா? இப்போது adjacent சைடு தான் 2x கொடுத்துருக்கு. அப்போ இந்த adjacent சைடில் 2x நோட் பண்ணுறோம். ஹைப்போட்டனஸ் வந்து 1 plus x ஸ்கொயர். அப்போ இங்கே ஹைப்போட்டனஸ் வந்து என்னது 1 plus x ஸ்கொயர். இப்போ ஆப்போசிட் சைடை கேல்குலேட் பண்ணுறோம். ஆப்போசிட் சைடு இது பண்ணால் நமக்கு பித்தாகரஸ் தியரமை யூஸ் பண்ணுறோம். அதாவது 90 டிகிரி இருக்கக்கூடிய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஹைப்போட்டனஸை ஸ்கொயர் பண்ணுற வேல்யூ வந்து அதர் டூ சைட்ஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ நமக்கு இங்கே வந்து 90 டிகிரிக்கு ஆப்போசிட் என்னது ஹைப்போட்டனஸ் வந்து 1 plus x ஸ்கொயர். அப்போ 1 plus x ஸ்கொயருக்கு ஸ்கொயர் பண்ணுறோம். இதோட வேல்யூ அதர் டூ சைடை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். இங்கே என்ன இருக்குன்னா பிசி ஸ்கொயர் ப்ளஸ் இதில் என்ன இருக்குன்னா 2x ஸ்கொயர். அதர் டூ சைட்ஸ் வந்து பிசி ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே வந்து பிஏ வந்து 2xோட ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹைப்போட்டனஸ் வந்து 1 plus x ஸ்கொயருக்கு ஸ்கொயர். ஓகேவா? பிசி ஸ்கொயர் அப்படி வச்சுட்டேன். இதில் 2 ஸ்கொயர் பண்ணால் 4, இங்கே எக்ஸ் ஸ்கொயர். இது a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயருக்கு ஸ்கொயர் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அப்புறம் இது ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் ப்ளஸ் 2ab ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2 போட்டாச்சு. ஏக்கு மேலே இங்கே 1 இருக்குது, பிக்கு மேலே என்ன இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. 1 ஸ்கொயர் பண்ணால் இங்கே 1, எக்ஸ்க்கு 2 மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் பவர் 4. அடுத்து இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 2x ஸ்கொயர். இந்த ப்ளஸ் 4x ஸ்கொயர் அங்கே போயிடுச்சுன்னா மைனஸ் 4x ஸ்கொயர் இருக்கும். -4 + 2னா வேல்யூ என்ன இருக்குன்னா -2x ஸ்கொயர்னு வந்துருச்சு. இப்போ இது வந்து என்னென்னா பிசி ஸ்கொயர். இது வந்து என்ன ஃபார்முலா மாதிரி இருக்குது அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் -2ab அந்த ஃபார்முலாவில் இருக்குது. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் -2ab. ஓகேவா? அப்போது ஏ ஸ்கொயர் அந்த ஃபார்முலா என்னது a minus b the whole square ஃபார்முலாவில் தானே a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் -2ab வரும். அதனால் இங்கே a போட்டிருக்கேன். அடுத்து -2ab தானே, இதில் மைனஸ் பிக்கு பதில் எக்ஸ் ஸ்கொயரோட ஹோல் ஸ்கொயர். அப்போ இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். பிசியோட வேல்யூ வந்து 1 minus x ஸ்கொயர். அப்போது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் திரும்பி ட்ரா பண்ணிக்கிறோம். ஆப்போசிட் சைடு வந்து 1 minus x ஸ்கொயர் தான் இங்கே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ கிடச்சிட்டு 1 minus x ஸ்கொயர். adjacent சைடு வந்து 2x, ஹைப்போட்டனஸ் வந்து 1 plus x ஸ்கொயர். ஓகேவா? அப்போ உனக்கு டேர்ம்ஸ் வந்து என்னென்ன கேட்டிருந்தாங்கன்னா சைன் ஏவும் டேன் ஏவும் கேல்குலேட் பண்ணியிருந்தாங்க. அப்போ சைன் ஏ ஃபார்முலா வந்து என்னது ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டனஸ். ஆப்போசிட் சைடு இங்கே என்னது இருக்குது 1 minus x ஸ்கொயர். ஹைப்போட்டனஸ் வேல்யூ இங்கே என்னது இருக்குது 1 plus x ஸ்கொயர். இப்போ சைன் ஏ ஃபார்முலா வந்து 1 minus x ஸ்கொயர் பை 1 plus x ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு டேன் ஏயோட ஃபார்முலா வந்து ஆப்போசிட் சைடு பை adjacent சைடு. ஆப்போசிட் சைடு இங்கே 1 minus x ஸ்கொயர் இருக்குது. adjacent சைடு இங்கே என்னது இருக்குன்னா 2x. இப்போ காஸ் ஏலேருந்து சைன் ஏவும் டேன் ஏவும் கண்டுபிடிச்சிருக்கோம்.